ஆமாம். இப்போ தான் பிகினிங் அது. ஒரு 15 days போன பின்னாடி தான் அது எப்படி எடுத்திருக்காங்கன்னு நான் சொல்ல முடியும். சார் குறிப்பாக அந்த கருவேல மரங்கள்லாம் ஒன் டைம் எடுத்தாலும் தொடர்ச்சியாக அது வந்து ஒரு மூணு ரவுண்ட்ஸ் வருவோம். எப்படியும் ஒரு 5 yearsக்குள்ள அந்த டார்கெட் வரும். 5 years வந்தால் தான் எடுக்க முடியும். இப்போ கேரளாவில் 3 தடவை எடுத்தாங்க, 3 ரவுண்ட்ஸ் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு கேரளாவில் இந்த செடியே கிடையாது. 3 ரவுண்ட்ஸ் வரணும். இது ஒன்றும் அழிக்க முடியாதது ஒன்றும் கிடையாது, ஈஸியாக அழிச்சிடலாம். ஃபண்டு அரசாங்கம் தான் கொடுக்கணும், அரசாங்கம் தான் கொடுக்கணும். ரொம்ப சேலஞ்சராக இருக்குது. எப்படிங்க ஒரு டைம் எடுக்கிறதுல ஃபண்டு அலோகேட் பண்ணுறதுல ரொம்ப சேலஞ்சராக இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு தடவையும் எடுத்துட்டு இல்லை, இந்த தடவை வந்து கண்டினியூ ஆயிரும். போன தடவை வந்து ஃபண்ட்ஸுனால வந்து நிற்கலை, அது தவறுதலான உத்தரவுனால நின்று போச்சு. நான் தான் அந்த பெஞ்சில் இருந்தேன். அது சிமிலர் பெஞ்சு வந்து இது தெரியாமல், கான்சிக்வன்ஸ் தெரியாமல் வந்து ஸ்டே பண்ணி விட்டாங்க. அது அதோட போயிடுச்சு. மறுபடியும் இது வந்து ரொம்ப ஃபுல் ஸ்விங்கில் நடந்துக்கிட்டே இருக்கும். இதனால வந்து கேரளால 3 முறை வந்து சுழற்சி முறையில் முற்றிலும் அகற்றப்பட்டது. ஆனால் தமிழகத்தில் வந்து இந்த மாதிரி என்க்ரோச்மெண்ட், இப்போ நீங்கள் சார் கூட கேட்டீங்க அரசு அதிகாரிகள்ட்ட, என்க்ரோச்மெண்ட் நிறையா பண்ணிக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே நீதிமன்றத்துக்கு போனோன்னே அவங்க சில பிரேயர்களை வச்சு அந்த ஸ்டே வாங்கிடுறாங்க. அதாவது கேளுங்க, நீதிமன்றத்தில் அதாவது எல்லா பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. சில பேர் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு அடுத்து அதை ரெஸ்பாண்டாக இருக்கவங்க அதை அரிச்சு பண்ணி அதை வெக்கேட் பண்ணணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால தான் கீழ் கோர்ட்டு மேல் கோர்ட்டுன்னு இருக்குது. எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல. அதனால வந்து அதெல்லாம் வந்து வெக்கேட் பண்ணிட்டு எடுத்துருவாங்க. ஆக்கிரமிப்புகளும் பெரிய சவாலாக இருக்கா சார்? இந்த கருவேல மரங்களை அகற்றுறதுல இந்த மாதிரி நீர்நிலைகளில் வந்து அது ஆக்கிரமிப்புகள் சவாலாக இல்லை, அது சட்ட ரீதியாக எடுத்தால் ஈஸி தான். அது எதுக்குமே சவாலான ஒர்க்கு வேலைகளே கிடையாது. அதாவது மனித வாழ்க்கையில் எதுவும் சவாலே கிடையாது. நம்ம அதை ப்ராப்பராக வந்து அதை கொண்டுக்கிட்டு போகணும். இப்போ நான் எப்படி கண்டுபிடிச்சேன் என்க்ரோச்மெண்ட்ஸ் இருக்குன்னு? இது எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் மந்திரவாதியா? அந்த இடத்துல நின்று பார்த்தாவே தெரியும் எனக்கு. நான் எத்தனை லட்சம் கேஸை விசாரிச்சாள். இந்த இடத்துக்கு வந்து 5 நிமிஷத்துல ஆக்கிரமிப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்க. ஆமா, சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பல ஆண்டுகளாக வந்து அதை கண்டுபிடிக்காம அது இப்போ தான் சொல்லியிருக்கோம் சார். இப்போ தான் சொல்லியிருக்கோம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். இப்போ நம்ம வந்து அவங்களுக்கெல்லாம் எல்லாம் வந்து எல்லாமே நியூ பீப்புள், அவங்களுக்கெல்லாம் தெரியாது, ஆக்கிரமிப்புனாவே தெரியாது. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்க வருவாங்க, ஆஃபீஸ் நடத்துவாங்க, எது சாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் கொடுத்துட்டு போய்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம மாதிரி ஆட்கள், எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்கள் வந்து கைட் பண்ணோம்னா அதெல்லாம் ப்ராப்பராக செய்வாங்க. நம்ம அதை பயன்படுத்துகிற முறையில் தான் இருக்குது. இப்போ கலெக்டர் இருக்காருன்னா அவர் எப்படி சபார்டினேட்ஸை பயன்படுத்துகிறாரோ அதன்படி தான் அவங்கெல்லாம் செயல்படுவாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.